தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கெலாம் கவுன்சிலிங் முடித்து அலாட்மெண்ட் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்லாம் சில சீட்ஸு ஃபில் ஆகலை. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போ 92.5ல் கொஞ்சம் சீட்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜில் இப்போ இந்த 92.5க்கு அதேமாதிரி அடிஷ்னல் ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சில எலிஜிபிள் கேண்டிடேட்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட்லாம் சரியாக சப்மிட் பண்ணலன்ட்டு. ஸோ அவங்களாம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ண ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு இந்த ரேங்க் இந்த மார்க்கில் இருந்தால், இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருந்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மாக ஒரு சீட் இருக்குதுங்கிறத வித் 2025 அனாலிசிஸ் கூட பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற சீட்ஸு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் கன்ஃபார்மாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். பட் இப்போ நான் சொல்கிற கட் ஆஃபோட இன்னும் குறையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 600 மேலே 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. 100 ஸ்டூடெண்ட்டு 101 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே போயிட்டாங்க. 709 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 650க்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 3 ஸ்டூடெண்ட்டு தான் இருந்தாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அதிலே இருக்காங்க. லாஸ்ட் இயர் 600க்கு மேலே தான் 100 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா இந்த இயர் 650க்கு மேலே 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த இயர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு சீட் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஓகே கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் கூட கண்டிப்பாக குறையும். பட் இது வந்து சேஃப் ரேங்க்னு எந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கிற இந்த 36 + சிஎஸ்ஐ, கேகே நகர், சென்னையோடு சேர்த்து 37 காலேஜ்லையுமே ஏதாச்சும் ஒரு காலேஜில் கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 92.5 சீட் மேட்ரிக்ஸ் 37 காலேஜஸ்க்கு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ் படி ஓசி கேட்டகரிக்கு 1282, பிசிக்கு 1097, பிசிஎம்க்கு 145, எம்பிசிக்கு 826, எஸ்சிக்கு 626, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 42. ஸோ டோட்டலாக 4138. இதில் 1282 ஓப்பன் கேட்டகரி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1282 சீட்டில் பிசி கேட்டகரிக்கு 793 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. பிசிஎம்க்கு 57, எம்பிசிக்கு 274 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. எஸ்சிக்கு 44, எஸ்சிஏ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எஸ்டி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மீதி எல்லாமே ஓப்பன் காம்படிஷன், எந்த கம்யூனிட்டியுமே சேராதவங்க அவங்க வந்து மீதி சீட்ஸ் இருக்காங்க. அவங்களுமே 100 சீட்ஸ் மேலே வராங்க. ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சீட் ஏன் வரலன்ட்டு கேட்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த ஓப்பன் காம்படிஷனில் வராங்க. எந்த கம்யூனிட்டி இந்த கேட்டகரிஸில் எதுலேயுமே வராதவங்க ஓப்பன் காம்படிஷனில் மீதி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கிறாங்க. அதனால தான் இதை இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டு வராது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் கேட்டகரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4138 பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1097 சீட் இருக்குது. இந்த 1282 இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் படி அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 792. இது வந்து அடிஷ்னல் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அடெண்டம் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று. ஸோ அதையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த 182 ஜென்ரல் லிஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு குறைவாங்க. ஸோ அதை நிறைய பேர் கால்குலேட் பண்ண மாட்டேறீங்க. இந்த அடிஷ்னல் ரேங்க் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் பக்கத்தில் ஏன்னு போட்டிருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணாக்க 792 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பிசி கம்யூனிட்டியில்.
ஸோ டோட்டலாக 1889. பிசிஎம்க்கு 145 சீட் இருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ் படி. அதுக்கப்புறம் இந்த 1282 57 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ டோட்டலாக 202. எம்பிசியில் 826 சீட் மேட்ரிக்ஸ் படி 1282 இந்த ஓப்பன் காம்படிஷன் சீட்டில் 274 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ டோட்டலாக 1100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்சி 626 இந்த ஓப்பன் காம்படிஷன் சீட்ஸில் 44 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் டோட்டலாக 670. எஸ்சிஏ சீட் மேட்ரிக்ஸ் படி 120. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் இந்த 1282 5 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஓவரால் 125. எஸ்டிக்கு 42 சீட் மேட்ரிக்ஸு. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ ஓவரால் 44 ரேங்க்கு. இவ்வளோ சீட்ஸு ஒரு கேட்டகரிக்கும் வருது. மீதி வந்து ஓப்பன் காம்படிஷனில் எடுத்துருவாங்க. எந்த கம்யூனிட்டியுமே சேராதவங்க. 37 கவர்மெண்ட் காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் இந்த 1282 பார்த்தீங்கன்னா 580 மார்க்ஸ் வரைக்கும் இந்த ஓப்பன் காம்படிஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவங்க எந்த கேட்டகரியிலையுமே வராதவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 580 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் கன்ஃபார்மாக. பிசிக்கு 537, கம்யூனிட்டி ரேங்க் 1889. இப்போ அந்த கவுண்ட் பண்ணி சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் இதில் பார்த்தேன் இல்லையா, அந்த சீட்ஸை பேஸ் பண்ணி 1889. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரேங்க்கு 3289. பிசிஎம்க்கு 523 மார்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 202, ஜென்ரல் ரேங்க் 4290. இது எல்லாமே குறையும். எப்போ எவ்வளோ குறையுங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு சீட் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். பட் இப்போதைக்கு ஒரு சேஃப் இதில் இந்த ரேங்க் உள்ளார இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 37 காலேஜில் ஒரு சீட்டு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 1100, அதனுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 527, ஜென்ரல் ரேங்க் 3999. நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. உங்கள் மார்க்லேயே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்ட்டு தெரியும். ஒரு மார்க்லேயுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 669, மார்க் 476, ஜென்ரல் ரேங்க் வந்து 8649. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 440 மார்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 125, ஜென்ரல் ரேங்க் 12511, எஸ்டிக்கு 443 மார்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் 44, ஜென்ரல் ரேங்க் 12243. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் உள்ளார இருக்கிறீங்கன்னா நீங்கள் பக்காவான ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் சீட்டு. ஒருத்தர் கூட ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கலைன்னா கூட இந்த ரேங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் எடுக்க போகிறாங்க. பட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்கங்கிறது நமக்கு அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அதுவுமே ரவுண்டு 1 லேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அது வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3லலாம் ரவுண்ட் 3கெல்லாம் அதிகமாக கவர்மெண்ட் காலேஜஸில் வேகன்சி வராது. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் தான் வரும். பட் ரவுண்ட் 2லேயும் நிறையா வேகன்சி வரும். இப்போதைக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க் உள்ளார ஒரு கேட்டகரியிலையும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு சீட் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கன்ஃபார்மாக சீட் இருக்குன்ட்டு தைரியமாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2025-26க்கு பார்க்கும்போது ரவுண்டு 1ல் 538 மார்க்கு கிடைக்கிது ஃபஸ்ட் ரவுண்டில். அதுவே ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 1308. சீட்ஸு கம்மியாக தான் இருந்தது. பட் ஏன் இவ்வளோ போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போனதுனால இந்த அளவு ரேங்க் இன்க்ரீஸ் ஆச்சு. ஜென்ரல் ரேங்கே மார்க் வந்து அப்போ 538 தான், இந்த தடவை 580 வருது. என்ன காரணம்னா ஓவராலே மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதில் வந்து கண்டிப்பாக குறையும். அதேமாரி பிசி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல் லாஸ்ட் இயர் வந்து 509 மார்க் இருந்தது. கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா
1879, இந்த டைம் 1889. பிசிஎம்மில் 195, 202. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் இது கன்ஃபார்ம் இது கிடையாது. பட் 2025 இது கன்ஃபார்மான கம்யூனிட்டி ரேங்க்கு. எம்பிசியில் 1105, இங்கே 1100 தான். பாருங்கள் இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்ட்டு. எஸ்சிக்கு 672 ஃபஸ்ட் ரவுண்டில், வேர் வந்து 669 தான் வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிஏக்கு 134, இந்த டைம் 125. எஸ்டிக்கு அதே 44, இந்த டைமும் அதே 44 தான். ஸோ மார்க் வந்து இப்போதைக்கு நீங்கள் லாஸ்ட் இயர் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங் 700லேருந்து 600லேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் மார்க் அப்படியே கட் ஆஃப் கம்மியாக இருந்தது. பட் இந்த இயர் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் அடுத்த ரவுண்டு போகும்போது கண்டிப்பாக குறையும். ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து. 2025 நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் குறைஞ்சி வந்திருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட் ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது அதுமாரி கம்யூனிட்டி ரேங்க்கும் குறையும். ஸோ லாஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 533 மார்க்குக்கே கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஸோ பட் கம்யூனிட்டி ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட இங்கே எவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க் குறைஞ்சிருக்குன்னு தெரியும். அதேமாரி கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரைஸ் ஆகும். ஸோ 2012க்கு கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 203, எம்பிசிக்கு 1155, எஸ்சிக்கு 787, எஸ்சிஏ 136, எஸ்டி 52. லாஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கு, இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. பட் இந்த ரவுண்டு 1 இப்போ 2026 இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சீட் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் ஆகுமான்னு தெரியல. பட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் சீட்ஸு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் ஆட் ஆகுமான்ட்டு நம்ம அடுத்த ரவுண்டில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு எடுக்க போகிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு இன்னுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மார்க்கும் கண்டிப்பாக கம்மியாகும். மார்க்கில் அதிகமாக கம்மியாகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு மார்க்லையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு. பட் ரேங்க் வைஸில் கொஞ்சம் குறையும். மார்க்கில் அதிகமாக குறையாது, ரேங்க் வைஸில் நிறையா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.